Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பீகாரில் நாளை 2ஆம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. 122 தொகுதிகளில் 3,70,00,000 வாக்குகளை பதிவு செய்யும் மக்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டது தேர்தல் ஆணையம். பொது சின்னம் கேட்கும் கட்சிகள் நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. எஸ்ஐஆர் வழக்கில் திடீர் திருப்பமாக அதிமுக மனு தாக்கல். திமுகவின் முயற்சியை முறியடிக்க மனுதாரராக சேர்ந்துள்ளதாக இபிஎஸ் விளக்கம். பாலிவுட் சூப்பர் ஸ்டாரும் நடிகை ஹேமமாலினியின் கணவருமான தர்மேந்திராவின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல். மருத்துவர்கள் தீவிர கண்காணிப்பு. தங்கம் விலை திடாலடியாக உயர்ந்தது. மாலையில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்ந்து 91,840 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். பீகாரில் நாளை 2வது கட்டத்திற்கான வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. 122 தொகுதிகளில் 3,70,00,000 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்கின்றனர். 243 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட பீகாரில் முதற்கட்டமாக கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. முன் எப்போதும் இல்லாத அளவில் அதிக வாக்குகள் பதிவாகி இருந்தன. இந்த நிலையில் நாளை 2வது கட்ட தேர்தல் நடைபெறுகிறது. இதனையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. டெல்லி செங்கோட்டை அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென வெடித்து சிதறிய சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அந்த கார் பற்றி எரிந்தது. ஒருவர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் அந்த இடமே போர்க்களமாக காட்சியளிக்கிறது. பொதுமக்கள் வெளியேற காவல்துறை உத்தரவிட்ட நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் தங்கள் களப்பணியை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் தேர்தல் ஆணையமும் தனது பணியை தீவிரப்படுத்தி வருகிறது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பொது சின்னம் கேட்டு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. புதிதாக கட்சி தொடங்கியுள்ள நடிகர் விஜய் பொது சின்னம் கேட்டு விண்ணப்பிக்க உள்ளதாக ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்து அட்டூழியத்தில் ஈடுபட்டு வரும் இலங்கை கடற்படையினர் நாகையைச் சேர்ந்த மேலும் 14 மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். அவர்களது படகுகள் மீன்கள் சூறையாடப்பட்டுள்ளன. இந்த நிலையில் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 2024ஆம் ஆண்டில் இருந்து இதுவரை 128 மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீண்டகால பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு தீவிரம் காட்ட வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். எஸ்ஐஆர் விவகாரத்தில் திடீர் திருப்பமாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக மனு தாக்கல் செய்துள்ளது. எஸ்ஐஆர் பணிகளை திமுக கூட்டணி கட்சிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றன. திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ள நிலையில் செல்வ பெருந்தகை, வைகோ ஆகியோரும் மனு தாக்கல் செய்துள்ளனர். இந்த நிலையில் எஸ்ஐஆரை தீவிரமாக ஆதரித்து வந்த அதிமுகவும் மனுதாரராக சேர்ந்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு விளக்கம் அளித்துள்ள இபிஎஸ், எஸ்ஐஆர் பணிகள் அவசியம் என்றும் இதற்கு முட்டுக்கட்டை போடும் திமுகவின் வேலையை முறியடிக்கவே மனுதாரராக சேர்ந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். பாலிவுட் சூப்பர் ஸ்டாரும் ஹேமமாலினியின் கணவருமான தர்மேந்திரா கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வரும் மருத்துவர்கள் உடல்நிலையையும் கண்காணித்து வருகின்றனர். பாலிவுட் திரையுலகில் குடிகட்டி பறந்த தர்மேந்திராவுக்கு தமிழகத்திலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை திடாலடியாக உயர்ந்துள்ளது. இன்று 2 முறை அதிகரித்தது. இன்று காலை தங்கத்தின் விலை சவரனுக்கு 880 ரூபாய் அதிகரித்தது. மாலை மீண்டும் 560 ரூபாய் உயர்ந்து 91,840 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் 11,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
நடிகை கௌரி கிஷனிடம் உடல் எடை குறித்து கேள்வி கேட்டிருந்த யூடியூப் செய்தியாளர் வருத்தம் தெரிவித்திருந்தார். ஆனால் அவரை மன்னிக்க முடியாது என கௌரி கிஷன் கூறியுள்ளார். பொறுப்புணர்ச்சி இல்லாமல் மன்னிப்பு கேட்பது மன்னிப்பே இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அது ஒரு வேடிக்கையான கேள்வி என்று சொன்னதை சுட்டிக்காட்டியுள்ள கிஷன் பெயரளவுக்கே அவர் வருத்தத்தை தெரிவித்துள்ளதாகவும், எனவே அதனை ஏற்க மாட்டேன் என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளார். Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.